ஹாய், நான் உங்கள் பிரியா ஃப்ரம் மரிதாரம் பிரைடல் ஸ்டூடியோ. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேக்சிங் பற்றி பார்க்க போகிறோம். வேக்ஸஸ்லேயே வந்து 2 விதம் இருக்குது. ஹனி வேக்ஸும் இருக்குது, ரைக்கா வேக்சிங் இருக்குது. ரைக்கா வேக்சிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரோலர் வேக்சினில் வரும். ரொம்ப வந்து ஹைஜீனிக் பர்பஸ், பெயின் கொஞ்சம் வந்து கம்மியாகவே இருக்கும். கொஞ்சம் வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவு. யூஸ்வலாக நம்ம பண்ணுற ஹனி வேக்சிங் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும், கொஞ்சம் பெயின் இருக்கும். ஸோ 2 வேக்சிங்கான டிஃப்ரென்ஸையும் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ரோலர் வேக்ஸ், இந்த வேக்சிங் பண்ணுறதுனால நமக்கு வந்து பெயின் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். நார்மலாக வந்து நமக்கு கேட்ரேஜ்லேயே வந்துடும். ஸோ இது வந்து நம்ம கேட்ரேஜ்லேயே மாற்றி மாற்றி பண்ண போகிறோம். ஸோ கேட்ரேஜஸ் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸில் வரும். நமக்கு ரைக்கா, ஆலோவேரா, சாக்லேட் ஃப்ளேவர்ஸில் நமக்கு எல்லாமே கிடைக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ரைக்கா வேக்சிங் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஹீட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது ஒரு கோல்டு வேக்சிங். ஸோ வந்து எப்போவுமே ஹேர் எந்த டைரெக்ஷனில் வளருதோ அந்த டைரெக்ஷன்லேயே நம்ம வந்து க்ரீம் அப்ளை பண்ணணும். ஸோ இது வந்து நல்லா ஹைஜீனிக் பர்பஸ்லேயே இருக்கும், பெயினும் நல்லா கம்மியாகவே இருக்கும். ஸோ வேக்ஸ் பண்ணுறதுனால ஹேர் மட்டும் இல்லை, ஸ்கின்னோட டேனுமே வந்து நல்லா எடுக்கும். ஸோ ஹேர் க்ரோத் வைஸில் நம்ம வந்து க்ரீம் அப்ளை பண்ணிட்டோம். ஸோ ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆஸ் யூஷுவல் புல் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கின்னை டைட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ இதில் வந்து நமக்கு டேன் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ ஸ்பீடாக பண்ணும்போது பெயின் வந்து கம்மியாகவே தெரியும். ஸோ நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த டைரெக்ஷனில் பேக் சைடில் போடும்போதும் போட்டுக்கோங்க. ஸோ அதே மாதிரி அப்பர்ஸில். ஸோ ஹேர் க்ரோத் வந்து மாறும் போதும் அதுக்கேற்ற மாதிரி க்ரீம் அப்ளை பண்ணி ஆப்போசிட் டைரெக்ஷனில் புல் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது ரெடிமேட் வேக்சிங். நீங்கள் இதை வந்து வீட்டிலே கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ வீட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:1 அந்த ரேஷியோவில் சுகரையும் லெமனையும் போட்டு ஸ்வீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மெல்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பாகு மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ நீங்கள் அதை வந்து வேக்சிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் வேக்சிங் பண்ணுறவங்க மல்லு துணின்னு சொல்லுவாங்க. ஸோ டெய்லரிங் ஷாப்பில் கிடைக்கும் நமக்கு காட்டன் கிளாத்து. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து வீட்லேயே வந்து ஹைஜீனிக்காகவும் வேக்சிங் பண்ணிக்கலாம். நம்ம ஹனி வேக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே பவுடர் வந்து அப்ளை பண்ணிடணும். ரொம்ப ஸ்டிக்கி ஆகாத, முடி நமக்கு எங்கெங்கே இருக்குன்னு நல்லாவே தெரியும். ஸோ அந்த ரீசனுக்காக ஸ்வெட் இல்லாமல் இருக்கணும், அதுக்காக நம்ம பவுடர் அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ வேக்ஸ் எடுத்தோடனே டைரெக்டாக எப்போவுமே அப்படியே அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ எப்போவுமே வேக்ஸ் வந்து ஒன் சைடில் தான் இருக்கணும், இன்னொரு சைடில் இருக்கக்கூடாது. எப்போவுமே வேக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் டச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஹீட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் தான் கிளைண்ட்டுக்கு நம்ம வைக்கணும். ஸோ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சேம் டைரெக்ஷனில் ஹேர் எந்த க்ரோத் இருக்கோ சேம் டைரெக்ஷனில் போடணும், ஆப்போசிட் டைரெக்ஷனில் புல் பண்ணணும். ஸோ 2 வேக்சிங்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ 2க்கான ரிசல்ட்டுமே பாருங்கள்.
ஸோ வேக்சிங் யாரெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, பைக் ட்ரைவ் பண்ணுறவங்க, ஸோ டேன் ரிமூவ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேக்சிங் பண்ணிக்கலாம். நிறைய க்ரோத் இருக்குது ஹேருன்னா நீங்கள் ரேசர் பண்ணாமல் வேக்சிங் பண்ணிங்கன்னா ஹேர் க்ரோத்தோட லெவல் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். சம்டைம் ஃபோர்ஸாக புல் பண்ணும்போது கிளைண்ட்டோட ஃபேஸில் பட்டுரும். ஸோ எப்போவுமே கிளைண்ட்டை வந்து அந்த டைரெக்ஷனில் பார்க்க சொல்லுங்கள். ஸோ வேக்சிங் பண்ணதுக்கப்புறம் நிறைய ஹிச்சிங்ஸ் இருக்கும். ஆஸ் யூஷுவல் எப்போவுமே வந்து நம்ம ஹேர் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் அந்த பிளட் கிளாட் ஆகி பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ பயப்பட வேண்டியதில்லை. ஒரு ஐஸ் க்யூப்ஸ் வச்சு மசாஜ் பண்ணலாம். ஸோ நான் இப்போ வந்து ஒரு ஜெல் வச்சு மசாஜ் பண்ண போகிறேன். வேக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்டிக்கினஸ் இருக்கும். ஸோ அது இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் நமக்கு வந்து எதுவும் பபிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு ஆலோவேரா ஜெல்லை மசாஜ் பண்ண போகிறோம். ஸோ இது பண்ணுறதுனால அவங்களுக்கு கை வந்து கொஞ்சம் சில்லுன்னு ஃபீல் ஆகும். ஸோ இன்றைக்கி ரைக்கா வேக்சிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஹனி வேக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதே போல் வந்து லெக் வேக்சிங் எப்படி பண்ணோன்ட்டு நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம்.